வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. நேர்மையின் பாதையில் ஏன் வழி? ஐயா காமராஜர் வழி. மக்களே, இன்று நாம் பார்க்க போகிறது நம்ம ஐயா காமராஜரை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். காமராஜர் ஐயா ஒரு கருப்பு டைமண்டு, கருப்பு தங்கம், கல்வி கண் திறந்தவர், தமிழ்நாட்டுடைய கல்வியை கண்ணையே திறந்து விட்டவர். அப்படிப்பட்ட மனிதன், மாமன்னன், கிங் மேக்கர், பல அதிகாரிகளை உருவாக்கியவர், பல என்ன சொல்கிறது, பல பிரதமர்களாகட்டும் முதலமைச்சர்களாகட்டும் அவர்கள் எல்லாம் உருவாக்குனதுனால தான் அவரை கிங் மேக்கர்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவன், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவன். அப்படி இருந்த தலைவனாக இருந்தவர் அவர் ஆனால் அவருடைய குணமோ ஏழ்மையான குணம், தங்கமான மனசு. ஆடைகள் அவர் நினைத்திருந்தால் மாளிகையில் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் ஒரு சாதாரண வாடகை வீட்டில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவருக்கு. இன்று பார்த்தீர்களா? இன்றுள்ளவர்கள் எந்த இடத்திலேயாவது அவர் ஒரு பெண்ணை தவறாக சித்தரித்திருக்கிறாரா என்று நீங்கள் கூறுங்கள். ஆனால் இந்த பெரியாரை எடுத்து பாருங்கள். கற்ப பெண்கள் போகத்துக்கு சமமானவர்கள் பெண்கள். பெண்களுடைய கருப்பையை வெட்டி எறியுங்கள் என்று சொன்னவர். நாத்திகம் அது இது என்று பேசுகிறார்கள். இந்த திருச்சி சிவா, நான் ஒரு கிறுக்கனை பற்றி பேசுகிறேன்னு சொன்னது இந்த திருச்சி சிவா பற்றி தான். இந்த திருச்சி சிவா யார்? இந்த ஆளுடைய வண்டவாளம் என்ன? ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி ஊடகங்கள்லாம் சமூக இதுலேயும் அவருடைய வண்டவாளத்தை மக்களை எடுத்து பாருங்கள். கூகுளில் போட்டு திருச்சி சிவா, அபவுட் திருச்சி சிவா சர்ச் பண்ணி பாருங்கள் என்னென்ன வரும்னு. மோசமானவன் அவர். வாயிலெல்லாம் எங்கள் தலைவர் காமராஜர் ஐயாவுடைய பேரை உச்சரிக்க கூட தகுதி இல்லாதவன். என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? திருச்சி சிவா சிவா என்ன சொல்லியிருக்கிறாரு? அதாவது காமராஜர் ஐயா ஏசி இல்லாமல் வாழ மாட்டாராம். ஒரு நாள் கூட தூங்குனதே கிடையாதாம் விருந்தினர் மாளிகையில் ஏசி இல்லாமல். கடைசி சாக போகிற தருவாயில் என்னது கலைஞர்கிட்ட தமிழ்நாட்டை தூக்கி கொடுத்தாராம் கையை பிடிச்சி. ஏண்டா கொஞ்சமாவது மூளை வேண்டாமா? அவர் எப்படிப்பட்ட மனிதன், எப்படி வாழ்ந்தார், அவர் எவ்வளவு, அவருடைய பின்புலம் என்ன, அவர் எவ்வாறு வாழ்ந்தார், அவர் என்ன 40 மனைவிகளை கட்டினாரா, இல்லை 400 கொள்ளு பேத்தி பேரங்களை வச்சுருக்காரா, இல்லை தமிழ்நாட்டையே அந்த கொள்ளு பேரங்களுக்கு எழுதி வச்சுருக்காரா? மோசமாக என் வாயில் வருது. இனிமேல் திருச்சி சிவா வாயை திறக்கக்கூடாது. சரியான கண்டன நாடார் சங்கங்கள் சார்பாக தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திருச்சி சிவா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் மக்களிடம், ஐயா காமராஜரை பற்றி இழிவாக பேசினதுக்கு. நன்றி.